ஆடு சந்தைப்படுத்துதலின் உத்திகள் மூலம் பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகாவை சேர்ந்த வேளாண்மையாளர் கே சசிராம் அவர்கள் தரும் யோசனைகள். என்னோட பேர் சசிராம். சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கம்புதூர். அங்கே 3-4 தலைமுறையாக ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்டைலே மாறுறதுனால இப்போ மாம்பாறை மணிப்பொங்கல்னு ஒரு பிரபலமாக கடாபட்டு நடக்கிற கோயிலில் வந்து இடம் வாடகைக்கு பிடிச்சி குட்டி வியாபாரம் பண்ணுறதுக்காக கடை போட்டிருக்கோம். அதை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. அதுக்கான ஒன்று ஆரம்பித்தோடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராக போயிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு நாட்டு இனங்களான கன்னி, கொடி, சேலங்கருப்பு இது மூட்டும் தான் வச்சுருக்கிறோம். தீவனமெல்லாம் நம்ம சொந்தமாகவே வளர்த்திக்கிறோம். சூவாப்புல் மரங்கள் போட்டிருக்கிறோம், அகத்தி இருக்குது, அதே மாதிரி மல்பெரி இலைகள் இருக்குது, வேலி மசால், குதிரை மசால் எல்லாமே போட்டிருக்கிறோம். நம்மளே தீவனங்கள் அதிகபட்சம் வெளியே வாங்குறதில்ல, நம்மளே உற்பத்தி பண்ணி ஆடுகளுக்கு போட்டுக்கிறது. சில நேரம் மேய்ச்சலுக்கு வழி இருந்தால் வெளியில் போய் மேய்ச்சி வரும். தமிழ்நாட்டு நாட்டு இனங்கிறதுனால நோய் மேலே இன்னும் ஈஸியாக இருக்குது. எப்பாவது தேவைப்பட்டால் அதான் தானுவாசி சப்போர்ட் பண்ணுறாங்க. கொள்முதல் பண்ணுறது தமிழ்நாடு மொத்தம் நிறைய இடத்துலேருந்து வாங்கிட்டு வர்றோம். கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வர்றோம், மைசூர் போன்ற நகர்லேருந்து வாங்கிட்டு வர்றோம். இங்கே அதிகபட்சம் மார்க்கெட்டிங்கு தமிழ்நாடு நாட்டு கடைகளுக்கு தான் அதிக மார்க்கெட்டிங்கு. வடக்கிருந்து வர்ற காது ஆடுகள்னு சொல்கிற அந்த ஆடுகள், கர்நாடக ஆடுகள், மகாராஷ்டிரா ஆடுகள் கறிக்கடைக்காரங்க தான் விரும்புகிறாங்க. கோயில்களுக்கு பயன்படுத்துறதுக்கோ விசேஷத்துக்கு பயன்படுத்துறதுக்கோ யாரும் விரும்புறதில்லை. குட்டிகள் இங்கே கொண்டு வந்து விற்கிறதுனால எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது. அதே மாதிரி வாங்கி விற்கிறதுல 20% லாபம் வச்சு விற்பேன். அதாவது இடைக்கணக்கில் தான் வாங்குகிறோம், வாங்கிட்டு வந்து 20% லாபம் வச்சு விற்கிறேன். மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு 5% போனாலும் 15% கிடைக்கிது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீ போக போக வருமானம் கூடும். நோய் மேலாண்மைக்கு நம்ம குடற்புழு நீக்கத்துக்கு அல்பண்டசோல், பெண்மெண்டசோல் இது எல்லாமே பயன்படுத்துகிறோம். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப இளங்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி சினையாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம். சினையாடு குட்டி போட்டவரை கொடுப்போம். இளங்குட்டிகளுக்கு 2 மாதத்துக்கு மேலே தீவனம் எடுக்கிறதுக்கு தான் கொடுக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி எல்லா சத்து டானிக்கெல்லாம் வச்சுருப்போம். சில நேரம் குட்டிகள் மண்ணை திங்காமல் இருக்கிறதுக்காக வைமிரால், பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கொடுப்போம். இல்லைன்னா அப்புறம் கால்நடைத்துறையிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணோடனே வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏதாச்சும் மருந்து அவசரம் வேணால் மெடிக்கலில் சொல்லி வாங்கிக்கிறோம். கால்நடைத்துறையிலே எனக்கு மருந்து நிறைய கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கால்நடை துறையிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, தனுவாசிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தனுவாசில் வந்து நான் தாது உப்புக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். வேறு சப்போர்ட்டும் தேவைன்னா ஆடுக்குது ஏதாச்சும் இறந்துச்சுன்னா காரணம் தெரிஞ்சு தான் அங்கே கொண்டு வந்து கொடுத்தும் பார்க்குறோம். அந்த மாதிரி சப்போர்ட்டுகளும் பண்ணிட்டுருக்காங்க. இல்லைங்க, ஆடு வளர்ப்புக்கு போட்டியே இல்லை. நிறையா நவீன தலைமுறையினர் இந்த ஆடு வளர்ப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க. முதலெல்லாம் ஒரு ஊருக்கு 1000 ஆடுகள் 2000 ஆடுகள் இருந்துச்சு. இப்போ என்ன கேட்டால் ஊருக்கு யாரும் ஒரு சிலர் தான் ஆடு வச்சுருக்காங்க. அது 10 ஆடு 20 ஆடு தான் வச்சுருக்குறாங்க. முதல்ல கறி சாப்பிட்ற பழக்கம் குறைவாக இருந்துச்சு, அன்றைக்கி ஆடுகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ கறி சாப்பிட்ற பழக்கம் அதிகமாகிடுச்சு, ஆடுகளை குறைச்சிட்டாங்க. இப்போ வட இந்திய ஆடுகள் தான் அதிகபட்சம் இங்கே வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. வட இந்திய ஆடுகளும் இல்லைன்னா இங்கே கறியே அதிகபட்ச விலைக்கு 2000-3000 விற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆடு உற்பத்தி அதிகப்படுத்தணும். எல்லாரும் ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு வரணும். நல்ல லாபகரமாக தான் இருக்குது. யாருக்கும் ஏதாச்சும் உதவி வேணும், ஹெல்ப் வேணும், இல்லைன்னா பயிற்சி வேணும், ட்ரைனிங் கொடுக்குறதுனால நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீயாக தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். யாருக்கு வேணாலும் பயிற்சியும் கொடுக்கலாம். 0 பட்ஜெட்டில் எப்படி ஆடு வளர்த்துறதுங்கிறத சொல்லியும் கொடுக்க முடியும். நம்ம பண்ண ஒட்டஞ்சத்திரம் இருக்குது. இப்போ லைவில் 150 ஆடு நம்ம வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் நிறையா வெளியில் ஒரு 15 பேர்த்துக்கு வார முறையில் கொடுத்தும் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆடு வளர்ப்பில் லாபகரமாக தான் இருக்குது. அங்கே தீவன உற்பத்தியெல்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம். அங்கே 4 ஆளுங்க வேலைக்கு இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த மாதம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிடும். ஒரு 10,000 கிளைண்ட்டுகளோட நம்பர் நேரடியாக வச்சுருக்கிற ஃபோன் நம்பரு. அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக பல்க் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் வச்சுருக்கிறோம். கார்டு ஸ்கேனர் வச்சுருக்கிறோம். உங்கள் கோயில்லையோ இல்லை யாராச்சும் கார்டு கொடுத்தாங்கன்னா கார்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி சிஸ்டம் ஏற்றி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மெசேஜ் போகிற மாதிரியான நவீன யுக்திகள்லாம் பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது. நவீன உலகத்தில் எல்லாமே டிஜிட்டல் வர்த்தகம் மாறி போச்சு. சோசியல் மீடியா அதிகமாக வளர்ந்ததுனால சோசியல் மீடியாவை இந்த துறைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணையை ஒரு ப்ரைவேட் லிமிட்டட் ஆடு சந்தை ப்ரைவேட் லிமிட்டடுன்னு ஒரு லிமிட்டட் கம்பெனியாக மாற்றி
அதன் மூலமாக முறையாக ஒரு தொழிலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆடிட்டர்கள் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ப்ரைவேட் லிமிடெடுங்கிறதுனால அக்கௌண்ட் வழியாக தான் அதிகபட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். தமிழ்நாடு மொத்தம் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு சப்ளையர்ஸும் இருக்கிறாங்க. கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் சப்ளையர்ஸும் இருக்கிறாங்க. அதெல்லாம் முறையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அக்கௌண்ட்ஸ் மூலமாக பண்ணுறதுனால ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணி வச்சுருக்கோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே சசிராம் அவர்களை 09443561100 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.